அனைவருக்கும் வணக்கம். லியனர்ட் சிரியா சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து கான்சோனன்ட்ஸுங்கிறது தான் பார்க்குறோம். மெய்யெழுத்துக்கள்ங்க. ஆங்கிலத்தில் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது கான் இப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கண்ணுன்னு சொல்லக்கூடாது. கான்சோனன்ட்ஸ் மெய்யெழுத்துக்கள் என்னங்க இங்கிலீஷில்? கான்சோனன்ட்ஸ். மொத்தம் வந்து லெட்டர்ஸ் வந்து மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குங்க இங்கிலீஷில். 26 லெட்டர்ஸு அதான் ஆல்ஃபபெட்டுன்னு சொல்லுவாங்க குரூப்பாக. அந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தான் டோட்டலாக ஆல்ஃபபெட்டுன்னு சொல்கிறாங்க. 21 வந்து கான்சோனன்ட்ஸுங்க. அதாவது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 21 இருக்கிறது. தட் இஸ் 21 கான்சோனன்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. அதிலேயே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. அதேமாதிரி 5 வவல்ஸ் தான் வவல்ஸு. VOWELS அதான் வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மொத்தம் 5 தான் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னாக்கா ஏங்கிற ஒரு லெட்டரும், ஈங்கிறது 2வது லெட்டரும், ஐங்கிற 3வது லெட்டரும், ஓங்கிற 4வது லெட்டரும், கடைசியாக யூங்கிறது 5வது லெட்டர். மொத்தம் 5 லெட்டர் வந்து வவலுங்க. அதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறேன். கான்சோனன்ட்ஸ் தான் சொல்லணும், கன்சோனன்ட்ஸும் சொல்லக்கூடாது. மெய்யெழுத்துக்கள் அர்த்தம் கான்சோனன்ட்ஸ். வவல்ஸுன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 5ம் மெய்யெழுத்துக்கள் 21, மொத்தம் 26 லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குங்க. இது வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ், டெஃபினட் ஆர்டிகல்ஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம நடத்தியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பழைய வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.